சங்கர் சார் படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவரே கூப்பிட்டாரு. அவரே கூப்பிட்டு பாய்ஸ் படத்தில் வந்து ஒரு ஒயின் ஷாப் போனால் நடிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் நான் ஒரு தடவை ஆஃபீஸ் போனேன். அடுத்த படம் லட்சுமணன் ஆஃபீஸ்லாம் தேடி வராத, உனக்கு நான் தானே கூப்பிட்டு கொடுத்தேன், அதே மாதிரி கூப்பிடுவேன். அதே மாதிரி அவர் ரஜினி படம் பண்ணும்போது சிவாஜி படத்தில் என்னை கூப்பிட்டு எனக்கு ட்ரெஸ்லாம் அளவு எடுத்து பெங்களூரில் குல்பகார்னு ஒரு ஊரில் நாட்டாமையாக வருவேன். அந்த ரஜினி வெளியாட்டு வந்து இறங்குவார். இந்த பிளாட்லாம் பங்கு போடும்பார். யோ யார் இடத்த யார் பங்கு போடுறது, போயா யார் யா நீ அப்படின்னா, போய் நீங்கள் ஆஃபீஸில் வெயிட் பண்ணுங்க அப்படிம்பார். அப்போ வந்துட்டு அந்த படத்தில் வந்து ஒரு பெரிய 200 அடி ஹைட்லேருந்து குதிப்போம். நான் அந்த குதிக்கும் போது அது டூப் போடலை, நான் தான் குதித்தேன். அதோட லட்சுமணன் வெயிட்லாம் தாங்காது, வேணாம் சார், அவர் ஃபைட்டர் சார், ஏற்கனவே வந்து விஜயன் மாஸ்டர்கிட்ட வேலை பார்த்துருக்காரு, ஜிம்னாஸ்லாம் தெரியும், அவ்வளோ அருமையாக வந்து குதிப்பார் சார் அப்படின்னு. அதில் என்ன ரிஸ்க்குன்னா, அந்த ஹைட்லேருந்து சின்ன கிரேனில் இந்த பில்டிங் கட்டுற கிரேன் இருக்குல்ல, அந்த கிரேனில் போட்டு பட்டன் அமைக்கிட்டாங்க, சர்ன்னு மேலே போயிட்டேன். அதை முதல்ல மெதுவாக இறக்கி காமிச்சாங்க. அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரனா பரவாயில்ல, ஒரு மரத்துக்குள்ளே பூந்து ஒரு கிளையில் வந்து குதிக்கணும். கிளையில எப்படி வச்சுட்டு அங்கே ஒரு கேமரா இருக்கணும், தீர்ப்பு ஓகேம்பா. அதான் உங்களோட முதல் அனுபவம் இல்லை ஸ்டண்ட்? ஆமாம். அதில் வந்து நேரம் அது போது சர்ன்னு வந்து அப்படி வந்து தீர்ப்பு ஓகேனோடனே கீழே பெட்டில் குதித்தோடனே ஃபஸ்ட்டு சங்கர் சார் வந்து தூக்குனார். லட்சுமணா வெல்டன், நான் கூட பயந்தேன், நீங்கள் பறந்து வரும்போது நானே பயந்துட்டோம் அப்படின்னாரு. கேவியான்னு கூட வேணான்னாரு அப்படின்னு. இல்லை சார், நான் மாஸ்டர்கிட்ட ட்ரைனிங்காக எடுத்துருக்கேன் சார், பீட்டர்கின்லாம் நாங்கள் ஒன்றா கற்றுக்கிட்டோம் சார் அப்படின்னு. உடனே வந்து மேனேஜர் கூப்பிட்டு, லட்சுமணுக்கு எவ்வளோ சம்பளம் பேசுனீங்க, அவனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பேமெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து, அவர் கையிலேருந்து ஒரு கிஃப்டாக ஒரு பணம் கொடுத்தாரு. அப்புறம் வந்து லட்சுமணன் நீங்கள் நேராக வீட்டுக்கு போயிடாங்க, உங்களுக்கு கார் ரெடி ஆகிடுச்சு, நீங்கள் நேராக ஏவி ஸ்டுடியோ போங்க, குகன் சாரை பாருங்கன்னாரு. குகன் சாரை பார்த்தேன், அவர் ஒரு அமௌண்ட் கொடுத்தாரு. அந்த மாதிரி ஊக்குவிக்கிற கலைஞர், திறமையான என்ன அப்படி தேடி எடுத்து கொண்டு போயிடுவார் சங்கர் சார். அவர் படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், தேடி வந்த வாய்ப்பு.